மிக முக்கியமான பிரச்சனைகளாக மக்கள் பார்க்கிறது கள்ளச்சாராயம், கஞ்சா போன்ற போதை பொருட்களினுடைய புழக்கம் தமிழ்நாட்டுல திமுகவினுடைய ஆட்சி காலத்துல அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம விலைவாசி உயர்வு, மின் கட்டண உயர்வு, ஆசிரியர்கள் போராட்டம், பரந்தூர் விமான நிலையம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இப்ப சமீபத்துல நடந்தது. காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஆனாலும் கூட காவல்துறை விசாரணையில 20க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்காங்க. அதன் பிறகு சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை, தொடர் கொலைகள், தொடர் கொள்ளைகள் அதிகமா நடக்குது. கொங்கு மண்டலம் அந்த பகுதிகளில் அதிகமாக நடக்கிறது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2001 திமுக ஆட்சியில மு.க.ஸ்டாலின் அவர்கள் திராவிடத்தை ரொம்ப அதிகமாக தூக்கி பிடிக்கிறாரு. திராவிட மாடல் அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. இதனால தமிழுக்கும் தமிழ் மொழிக்குமான எதிரான நடவடிக்கையில அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் அறிஞர்களும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி கிளம்பி இருக்கு. இது திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும்.